வணக்கம். நான் லெமுரியன் பிரதர்ஸ் இன்ஜினியர் அஜித்குமார் பேசுகிறேன். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் மிஸ்டர் கதிரேசன் அவருடைய வீட்டில் இருக்கோம். இங்கே அவருக்கு ஒரு 2 BHK ஹவுஸ் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம். அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு வீடியோட கடைசியில் சொல்கிறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த எலிவேஷன் நீங்கள் பார்க்குற இந்த எலிவேஷன் வந்து ஒரு காண்டம்பரரி டிசைனில் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு MS பைப்பு ப்ளஸ் வந்து ஒரு டஃப் அண்ட் கிளாஸ், ஒரு CNC டிசைன் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த எலிவேஷனை பிளான் பண்ணியிருக்கோம். மெயின் கேட் திறந்த உடனே போர்ட்டிக்கோ. இதோட சைஸ் வந்து 12க்கு 12. அப்படியே நம்ம மேலே போனோம் அப்படின்னா மெயின் டோரு. இது வந்து டோர் ப்ளஸ் இந்த ஃப்ரேமே நம்ம தேக்கில் போட்டிருக்கோம். இது வந்து நல்ல ஒரு மாடர்னாக கார்விங் டிசைன் யூஸ் பண்ணி இதை நம்ம அதை பண்ணியிருக்கோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து படி வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம வெளியவே கொடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து அவங்க ஒரு காமன் டாய்லெட் வீட்டுக்காரங்க கிளைண்ட் கேட்டனால நம்ம வெளியவே ஒரு காமன் டாய்லெட்டுமே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன இது உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள வந்த உடனே ஒரு ஃபேமிலி லிவிங். இதோட சைஸ் வந்து ஒரு 11க்கு 11 நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதேபடி இதில் வந்து ஃபால் சீலிங் வந்து நம்ம சாஃபிட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணி நம்ம ஃபால் சீலிங் வந்து கொஞ்சம் லக்ஸரியாக காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்ஸ். இதுக்கு வந்து WPVC பேனல் பேக்கில் வந்து நம்ம WPVC பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியும் இது வந்து நம்ம MDF சீட்டு வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணி இது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்டில் வந்து ஒரு 55 இன்ச்சஸ் டிவி வரை நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா டைனிங் டேபிள். இங்கே வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியா தனியாக கிடையாதுனால நம்ம ஒரு ஃபோல்டிங் டைனிங் டேபிள் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இது ஒரு 150 kg வரையே இது தாங்கும். அதே மாதிரி இங்கே சாப்பிட்றவங்களுக்கு நம்ம லிவிங்லேயே ஒரு வாஷ் பேஷன் மாதிரியும் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கெஸ்ட் வரவங்களும் சரி இல்லை டைனிங் யூஸ் பண்ணுறவங்களும் இந்த வாஷ் பேஷனையும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதில் அதே மாதிரி தான் தேக் ஃபினிஷிங் ப்ளஸ் வந்து பீடிங் யூஸ் பண்ணி நம்ம இது டிசைன் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து அதோட சைஸ் வந்து ஒரு 16க்கு 10 அது மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம். இதில் அதே மாதிரி சேம் 2 வார்ட்ரோப்பு, சிட்டிங் பெஞ்சு, உள்ளேயுமே லாக்கர் கொடுத்துருக்கோம். இதோட டாய்லெட் சைஸ் வந்து ஒரு 8க்கு 4 மாதிரி டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கோம். இதுலையுமே உள்ள சிங்கிள் பீஸ் தான், ஃப்ளோர் மவுண்டட் தான் எதுவுமே கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே இதில் இருக்குது. வென்டிலேஷன் ப்ராப்பர் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். என்னங்க இது சொல்லுங்க. என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். இது வந்து பெட் 2. இது வந்து நம்ம டோர் வந்து தேக் ஃபினிஷிங்கு ஒரு பீடிங் யூஸ் பண்ணி கோல்டன் பீடிங் யூஸ் பண்ணி இது வந்து கொஞ்சம் டிசைனாக பண்ணியிருக்கோம். இல்லை ஒன்று இதோட சைஸ் வந்து ஒரு 10க்கு 10 தான், சின்ன பெட்ரூம் தான் அது. இங்கே வந்து ஒரு சிட்டிங் பெஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே வந்து குஷன் போட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வார்ட்ரோப் 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். இதில் வந்து லாக்கர் டைப் கொடுத்துருக்கோம். இவங்க லாக்கராகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உள்ளேயுமே அவங்க லாக்கர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. இந்த அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் வந்து ஒரு 6க்கு 4 ஒரு ஃப்ளோர் மவுண்டட் கொடுத்துருக்கோம். சிங்கிள் பீஸ் ஒரு ஃப்ளோர் மவுண்டட் கொடுத்துருக்கோம். இது வந்து இதோட சைஸ் 6க்கு 4 இருக்குது. அதே மாதிரியும் இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி இதுவுமே ஃபோல்டிங் டைப் தான். இதுவுமே ஃபோல்டிங் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். இப்படி வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். என்னடா அதே மாதிரி இங்கே வந்து கிச்சன் இதோட சைஸ் வந்து 6க்கு 11 மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு செமி மாடல் கிச்சன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜுக்காக ஸ்லீவ்ஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து ரைஸ் புல் அவுட், அரிசி எல்லாம் வைக்கிறதுக்காக இங்கே ரைஸ் புல் அவுட் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டஸ்ட்பின் ஹோல்ட்ரு. இங்கே மாதிரி சோப்பு, இங்கே வாஷ் பேஷன் யூஸ் பண்ணுறவங்க சோப்பு அது எல்லாம் வைக்கிறதுக்காக 2 ஹோல்டர் கொடுத்துருக்கோம். அப்படி இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக ஃபுல்லாக கவர் பண்ணி லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சிலிண்டர் வைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கட்லரிஸ். அதே மாதிரி கீழே வந்து தாலி பிளேட், அது மாதிரி பிளேட் எல்லாம் உள்ளே வச்சுக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேனக்குள்ள ஒரு ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சின்ன சின்ன டப்பா, கிராசரிஸ் டப்பா எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி அங்கேயும் வச்சுக்கலாம். இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃப்ளூட்டல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 30 லட்ச ரூபாய்க்கு நம்ம இதை கட்டி கொடுத்துருக்கோம். இதே போல் உங்கள் ஊர்லேயும் இது போல் இடம் இருக்குது, எங்களுக்கு இதே போல் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்க லெமுரியன் பிரதர்ஸை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.